நம்ம பாண்டிச்சேரியில் வருஷத்துக்கு ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் ஃப்ளவர் ஷோ வந்து நடைபெறுங்க. ஸோ அந்த மலர் கண்காட்சியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டிசம்பர் எண்டுக்குள்ளே, அப்படி இல்லைன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே ஒரு 3 டேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ளவர் ஷோக்கு பிளான் பண்ணுறோன்னா தயவு செய்து ஈவினிங்காக பிளான் பண்ணாதீங்க. போனீங்கன்னா ஒரு 3 மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணால் கூட நமக்கு வந்து டைமே பத்தாது ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஸோ போகிறீங்கன்னா எப்படி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு அவ்வளோ இடங்கள் இருக்கும் பார்க்கறதுக்கு, நமக்கு கொஞ்சம் கூட டைமே கிடைக்காது. ஏன்னா நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு சொல்லுவேன்னா, நான் ரொம்ப லேட்டாக போயிட்டு என்னால் அவசரமாக என்னால் நிறைய பார்க்கவே முடியாததுன்றதான் மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருக்குங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அந்த பிளான்ட் லவர்ஸ்லாம் இருக்காங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி கண்டிப்பாக போவாங்க அந்த ஃப்ளவர் ஷோக்கு. அது மட்டும் கிடையாது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கண்காட்சியை வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகளுடைய நாட்டு ரகங்கள், அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஹைப்ரிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நாங்கள். ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு தான் உண்மையாலுமே டைம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அதிகமாக இருந்தது. நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கு ரொம்ப லேட்டாக போனதுனால என்னால் இன்னும் நிறையா கவர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு வெரைட்டி ஒரு காய் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதில் எத்தனை வகையான மரபு காய்கறிகள் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே போல் நிறைய ஸ்டால்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த செடிகளை வந்து இது பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டால்ஸு, அதே போல் வந்து இந்த நாட்டு ரக காய்கறி விதைகள், இந்த மரபு காய்கறி விதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிய விலையில், அதாவது 75% மானிய விலை இல்லைனா 95% மானிய விலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மரக்கன்றுகள்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம அப்படி போகிற மாதிரி நம்ம வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தோம்னா கண்டிப்பாக ஆதார் கார்டோட ஜெராக்ஸை கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க. அப்படி எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளால் அதெல்லாம் வாங்க முடியும். அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுலாம் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து அந்த காய்கறியெல்லாம் சீவி அதை அழகாக ஒட்டி ஒரு ஷேப்புக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதே போல் வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே காய்கறி விற்கிற மாதிரி நிறைய அந்த ராஜாவோட அலங்காரம் மாதிரி அவ்வளோ ஃப்ளவர்ஸை வந்து ரெடி பண்ணி ஒரு எப்படி ஃபீல் கிடைக்கும்னா, இப்போ நம்ம ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் யாரெல்லாம் போயிருக்கோமோ ஸோ கண்டிப்பாக அந்த பார்த்ததோட ஃபீலு நமக்கு கண்டிப்பாக அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸோ அங்கே இருக்க பணியாளர்களை வச்சு இவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கனாலே தெரியுது, செடி முருங்கை இதோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காய்கறி இந்த அம்மா உட்கார்ற மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருந்தது. எப்படி நேச்சுரலாக வந்து அதாவது மதிப்பு கூட்டல் முறையில் நம்ம தயாரிக்கக்கூடிய இப்போ ஒரு காய்கறி நம்ம ரெடி பண்ணுறோம்னா ஸோ அது மூலமா எப்படி மதிப்பு கூட்டல் பொருள் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் நிறைய இருந்தது. குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நர்சரி இருந்துச்சு. நிறைய நர்சரி, ரொம்ப பெரிய பெரிய நர்சரி. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூலிகை செடி வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஃப்ளவர் செடி, அதாவது நம்ம பூக்களாக இருக்கட்டும், இல்லை மரக்கன்றுகள், கொடி வகைகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு அவ்வளோவே வந்து பார்த்திங்கன்னா கண்களை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒன்று ஏர்லியாகவே போயிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக பார்த்துட்டு வரணும் போல் இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுவேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி, இந்த வண்டி, அதுக்கப்புறம் யானை மாதிரி, ஒரு பக்கத்தில் ஒரு பாகன் நிற்கிற மாதிரி எவ்வளோ செட்டப் பார்த்தீங்களா. இது உண்மையாலுமே பார்க்குறதுக்கு ஊட்டியில் வந்து ஃப்ளவர் ஷோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதே போல் அங்கங்கே கொஞ்சம் அந்த செல்ஃபி ஸ்பாட் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி நம்ம அதிலெல்லாம் வந்துட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு தான் நான் சொல்வேன். நான் போனப்ப நிறைய கூட்டம், ஜனங்கன்னா ரொம்ப ஜனங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. குழந்தைங்களெல்லாம் நம்ம கையில் இருக்காங்களா, ஏன்னா நம்மளை மீறி அவ்வளோ விஷயம் நமக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். கையில் குழந்தைங்களை நம்ம விட்டுருமா திடீர்னு யோசனை பண்ணி பாப்பா எல்லாம் பக்கத்தில் இருக்காங்களா சொல்லி அந்த மாதிரி தேடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா நம்மளை ஃபுல்லாக டைவர்ட் பண்ணிடுவாங்க போனோம்னா. அப்படியே என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே பிரமிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கே புரியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம கூட வர குழந்தைங்களையும் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும்.
அதே போல் நம்ம போகிற விஷயத்தையும் நம்ம அழகாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளான் வளர்ப்பு, இந்த தேனீ வளர்ப்பு எப்படி இருந்தது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ், இப்போ நிறைய வேளாண் கல்லூரியெலாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அவங்க வந்து சில பொருட்கள் எல்லாமே வந்துட்டு அதில் காட்சிப்படுத்துகிறாங்க. அவங்க வச்சிருந்த சில பொருட்கள் எல்லாமே அந்த பார்வைக்கு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை பற்றின டவுட்ஸு, இல்லை விவசாயம் சம்மந்தமான உங்களுக்கு கேள்விகளுக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் கைட் பண்ணுறதுக்குலாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதேமாதிரி விமனுக்கு எதாவது ப்ராப்ளம்னா, ஸோ அதுக்கு கூட ஒரு தனியாக ஒரு ஸ்டாலு, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. நிஜமாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த முயல் வந்து வச்சுருந்தாங்க. முயல், அதுக்கப்புறம் இந்த பங்களாவாத்து, அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ், அப்புறம் பிளான்ட்ஸ், இந்த தண்ணிக்குள்ளே வைக்கிற பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிச்சயமாக இந்த ஃப்ளவர் ஷோ பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.